அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அசோக் நகரை முற்றுகையிட்ட மாணவர் அமைப்பினருடன் அமைச்சர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவது தொடர்பான அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அசோக் நகர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி தொடர்பாக பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கக்கூடிய நிலையில் அதனை கண்டித்து அசோக் நகரை முற்றுகையிட்டு மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் அவர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியது தொடர்பான தகவலானது வெளியாக இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அசோக் நகரை முற்றுகையிட்ட மாணவர் அமைப்பினருடன் அமைச்சர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது தொடர்பான அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. செய்தி பரவனுக்கு அடுத்த நிமிஷம் நாங்கள் வந்திருக்கிறேன். நான் பிள்ளைங்களை பார்த்து பேச போறேன். அவங்களுக்கு என்ன கருத்தை விதைத்து இருக்கிறார்களோ அதை மாற்றி நாங்கள் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வியே சமத்துவ வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்கிற விதத்தில் நாங்கள் பேச போறோம். பேசி முடித்ததுக்கு பிறகு இதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் சரி வித்தின் 3 to 4 days அவங்க மீது ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுக்கப்படும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இந்த எடுக்கிற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இது போல யாருமே செய்யறதுக்கு துணிய வரக்கூடாதுன்னு ஏற்கனவே காலம்பரை சுத்தரிக்க இன்னைக்கு காலம்பரை எல்லாத்துக்குமே கண்டிப்பா அந்த ஆசிரியரை இப்ப பார்க்க போறோம். நாங்க அதனாலதான் எல்லாத்தையும் வர சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய எல்லாருடைய உணர்வுகள் என்னவோ அதே உணர்வு தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் இருக்கின்றது. இனி இது வராத விஷயத்தில் நாங்க இப்ப எடுக்க போற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதற்கு எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னே இருக்க வேணாம். உங்க உணர்வுகளை மதிப்பளிச்சு உங்க உணர்வுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அசோக் நகரில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியை முற்றுகையிட்டு மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அங்கு வந்திருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது பள்ளியில் என்ன நடந்தது என்பது குறித்தும் மாணவர்களிடம் எந்த மாதிரியான கருத்துகள் திணிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் கண்டறிந்து அதனை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவே தாங்கள் தற்பொழுது பள்ளிக்கு வந்திருப்பதாகவும் என்ன நடந்தது என்பதை தீர விசாரித்து 3-4 நாட்களில் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்தும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது யாராக இருப்பினும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்த உறுதியை மாணவர் அமைப்பினரிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்தோம். அமைச்சர் மாணவர் அமைப்பினரோடு ஆற்றிய அந்த உரையை தற்பொழுது மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். செய்தி பரவனுக்கு அடுத்த நிமிஷம் நாங்கள் வந்திருக்கிறேன். நான் பிள்ளைங்களை பார்த்து பேச போறேன். அவங்களுக்கு என்ன கருத்தை விதைத்து இருக்கிறார்களோ அதை மாற்றி நாங்கள் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வியே சமத்துவ வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்கிற விதத்தில் நாங்கள் பேச போறோம். பேசி முடித்ததுக்கு பிறகு இதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் சரி வித்தின் 3 to 4 days அவங்க மீது ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுக்கப்படும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இந்த எடுக்கிற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இது போல யாருமே செய்யறதுக்கு துணிய வரக்கூடாதுன்னு ஏற்கனவே காலம்பரை சுத்தரிக்க இன்னைக்கு காலம்பரை எல்லாத்துக்குமே கண்டிப்பா அந்த ஆசிரியரை இப்ப பார்க்க போறோம். நாங்க அதனாலதான் எல்லாத்தையும் வர சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய எல்லாருடைய உணர்வுகள் என்னவோ அதே உணர்வு தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் இருக்கின்றது. இனி இது வராத விஷயத்தில் நாங்க இப்ப எடுக்க போற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதற்கு எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னே இருக்க வேணாம். உங்க உணர்வுகளை மதிப்பளிச்சு உங்க உணர்வுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். செய்தி பரவனுக்கு அடுத்த நிமிஷம் நாங்கள் வந்திருக்கிறேன். நான் பிள்ளைங்களை பார்த்து பேச போறேன். அவங்களுக்கு என்ன கருத்தை விதைத்து இருக்கிறார்களோ அதை மாற்றி நாங்கள் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வியே சமத்துவ வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்கிற விதத்தில் நாங்கள் பேச போறோம். பேசி முடித்ததுக்கு பிறகு இதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் சரி வித்தின் 3 to 4 days அவங்க மீது ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுக்கப்படும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இந்த எடுக்கிற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இது போல யாருமே செய்யறதுக்கு துணிய வரக்கூடாதுன்னு ஏற்கனவே காலம்பரை சுத்தரிக்க இன்னைக்கு காலம்பரை எல்லாத்துக்குமே கண்டிப்பா அந்த ஆசிரியரை இப்ப பார்க்க போறோம். நாங்க அதனாலதான் எல்லாத்தையும் வர சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய எல்லாருடைய உணர்வுகள் என்னவோ அதே உணர்வு தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் இருக்கின்றது. இனி இது வராத விஷயத்தில் நாங்க இப்ப எடுக்க போற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதற்கு எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னே இருக்க வேணாம். உங்க உணர்வுகளை மதிப்பளிச்சு உங்க உணர்வுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம்.
இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி. மாணவர் அமைப்பினரோடு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தினார். அவர் தரப்பிலிருந்து என்னென்ன உறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, தற்பொழுது அங்கு பள்ளியில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இது குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் கௌதமி. சென்னை அசோக் நகர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு என்பவர் மூட நம்பிக்கைகளை பரப்புவதாக கூறி அவர் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் மத்தியில் மகாவிஷ்ணு என்பவர் ஆன்ம தேடல் போதனைகளை செய்து வருவது சர்ச்சையை வெடித்துள்ளது. அரசு பள்ளியில் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்த யார் அனுமதி கொடுத்தது என்று பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில மாணவர் அமைப்பினர், அதாவது தேசிய ஜனநாயக மாணவர் சங்கங்கள், தேசிய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பள்ளி முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதன் பிறகு இதே பள்ளியில் வேறொரு நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இங்கு பங்கேற்பதாக இருந்தது. அதாவது கல்வியே சமத்துவம் மலரச் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்ற தலைப்பில் பொதுத் தேர்வு குறித்தான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வர இருப்பதனால் உடனடியாக காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்லுமாறு கோரிக்கை விடுத்தனர். எனினும் அமைச்சர் நான் நேரிலே இது குறித்து தொடர்பாக பேசிய பிறகுதான் நாங்கள் கலைந்து செல்வோம் என்று அமர்ந்திருந்தனர். அதன் பிறகு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தலைமையில் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாணவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கூறுகையில அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றும் தெரிவித்திருந்தனர். இதனிடையே அந்த நிகழ்ச்சிக்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் வந்திருந்தார். அவர் நேரடியாக அந்த போராட்ட குழுவினர் சந்தித்து அவர்களிடம் பேசுகையில அமைச்சர் என்ன கூறினார் என்றால், இது போன்ற தவறு இனிமேல் நடக்காது, இது நடந்தது தவறுதான், இனி நாங்கள் எடுக்க போகிற நடவடிக்கை தமிழகம் முழுக்க இருக்க அனைவருக்கும் ஒரு பாடமாக அமையும் என்றும் கூறியிருந்தார். அதன் பிறகும் கூட மாணவர் அமைப்பினர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அமைச்சரே ஒப்புக்கொண்டார் இது தவறு என்று, உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், பள்ளி தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் கூட எங்களுக்கு போதிய அந்த பேச்சுவார்த்தை எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றும் தெரிவித்திருந்தனர். இதனிடையே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மீண்டும் அவர்களுக்கு உறுதியளித்திருந்தார். உறுதியளித்த பிறகு போராட்ட குழுவின் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இருப்பினும் மகளிர் அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டும் பள்ளி வளாகத்தில் அமர்ந்திருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நாங்கள் சந்தித்து விட்டு தான் நாங்கள் இங்கிருந்து கிளம்புவோம் என்று இங்கு காத்து கொண்டிருக்கிறனர். இதனிடையே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கல்வியே சமத்துவம் மலரச் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்ற நிகழ்ச்சியில் இப்போது பங்கேற்றிருக்கிறார். அதே குறிப்பிட்ட பள்ளியில், அந்த பள்ளியில் தற்பொழுது இந்த சர்ச்சை குறித்து நான் மாணவர்களிடம் பேச போகிறேன் என்றும் செய்தியாளர் சந்திப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். நான் எடுக்க போகும் இந்த நடவடிக்கை தமிழகத்தில் இருக்கிற அனைவருக்குமே, அனைத்து பள்ளிகளுக்குமே இது ஒரு பாடமாக அமையும் என்றும் எச்சரித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.